ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கிச்சன் யூட்டிலிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் நல்லாவே வருங்க. பேக் சைடு காலியாக இருக்கிறதுனால அதில் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குட்டி குட்டி பாட் மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பாட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ₹5 ₹6 தான் வருங்க இந்த பாட்டு. அது வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 பாட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2-3 புதினா அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இருக்கிற ஒரு 3 பாட்டில் வந்துட்டு வெந்தயக்கீரை போட்டு வச்சுருந்தேங்க. நல்லா ஊற வச்சுட்டு வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டு வெந்தயத்தை போட்டு அது மேலே கொஞ்சம் மண் தூவி வச்சுருந்தேங்க. ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. இது இன்னுமே பெருசாகும். நம்ம பெருசாக வரைக்கும் விட்டுறதை விட இந்த மாதிரி முளப்பு வந்து கொஞ்சம் மேலே வந்தோடனே கட் பண்ணி எடுத்து பருப்பில் போட்டு கடைஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா அதனோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நல்லா கிடைக்கும். இளங்கீரையாக இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கட் பண்ணிட்டேங்க. பருப்பு தான் போட்டிருக்கிறேன். இது வந்து மண் இருக்கும், அதனால் வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறமா பருப்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. பருப்பில் வந்துட்டு தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பூண்டு தட்டி போட்டு வேக வச்சுருக்குறேங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த கீரையை நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி அந்த பருப்பில் ஓப்பனாக போட்டு நல்லா 2-3 கொதி நல்லா வேக வரைக்கும் விட்டுறணுங்க. இளங்கீரையாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து குக்கரில் போட்டு விசில் வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. எந்த கீரையாக இருந்தாலுமே அதனோட கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறனால ஓப்பனாக தான் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வீட்லேயே செஞ்ச வடகம் இது தாளித்து கொட்டி அப்படியே ஒரு மாதிரி மசிச்சு ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்திருந்ததுனால மசிச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கீரை தனியாக பொரியல் பண்ண சாப்பிட மாட்டாங்க. இது பருப்பில் போடும்போது அவங்களுக்கு தெரியாது. நல்லது, சுகருக்கு நல்லது அப்படிங்கிறனால எல்லாருமே வெந்தயக்கீரை வந்து யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. வாரத்தில் 2-3 நாளாவது. நம்ம பெரிய கார்டன் இல்லை அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கிற ஏரியாவிலேயே நம்ம வந்து ஒரு நாளைக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் செய்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வெந்தயக்கீரையெல்லாம் செஞ்சுக்கலாங்க. நீங்கள் வந்து வேஸ்ட்டு டப்பா, தேங்காய் தொட்டியில் கூட நிறைய வீடியோஸில் பார்த்தேன். தேங்காய் தொட்டியில் கூட போட்டு விற்கிறாங்க. அழகாக ஒரு 4 தொட்டியில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு கடையிறக்கு கீரை கிடச்சிருங்க. நானும் அது மாதிரி தான் வந்துட்டு மேலே கீரை இருந்தாலுமே அடிக்கடி வீட்டு இங்கேயே பின்னாடியே இருந்துன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டு வச்சுருந்தேங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த பருப்பில் வந்து நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க.